Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான ராகி அடை தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இன்னைக்கு நான் 1 கப் அரிசி மாவு எடுத்துர்க்கேன். 3 கப் ராகி மாவு எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் 2, கொஞ்சமா உப்பு, அப்புறம் பெருங்காயம். இது எல்லாத்தையும் 1.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கேன் சாஃப்டாக. இதுக்கு பெரிய வெங்காயம் 2 போட்டிருக்கேன் நான். காரத்துக்கு தகுந்தபடி பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டுக்கோங்க. பூண்டு வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இது கூடவே இன்றைக்கி 1 கை அளவுக்கு முருங்கை இலை சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இது இப்போ நம்ம அடை தட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு ஃபுல்லாக ரவுண்டாக தடவிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு மாவு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு பெரிய பால் சைஸுக்கு மாவு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சென்டரில் வச்சு நல்லா கையை ப்ரெஸ் பண்ணி மெல்லிசாக தட்டி எடுத்துக்கலாம். கார்னர்லாம் நல்லா மெல்லிசாக இருக்கிற அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க. இதை இப்போ சூடான கல்லில் போட்டு எடுத்துடலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து ஸ்லோவாக வச்சு குக் பண்ணிங்கன்னா தான் உள்ளே ஃபுல்லாக நல்லா குக் ஆகும். அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சு மெதுவாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ராகி அடை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு 3 வகையான சைட் டிஷ்ஷஸ் வச்சுருந்தேன். ஒன்று வந்து தயிர், இன்னொன்று வந்து தக்காளி சட்னி, அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷுங்க நெய்யும் நாட்டு சர்க்கரையும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நெய் நாட்டு சர்க்கரையோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த டிஷ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.